வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கெலாம் செட் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி சாப்பிடாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தின்னா போடுறதுக்காக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதையும் குட்டி குட்டி பீஸஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை, நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 4 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நான் செஞ்சு வச்சுருவேன். அப்பப்போ அதுதான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ரெகுலராக ஒவ்வொரு டிஷ்க்கும் அரைக்கிறத விட வாரம் அரைச்சி நீங்கள் மொத்தமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த வீக்கில் நீங்கள் எல்லா டிஷ்ஷஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட 2 குட்டி தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரட்டும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதோட 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சீரகம் சேர்த்துருக்கனால நான் சீரகத்தூள் தனியாக சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நல்லா வேக விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும், அப்போ தான் பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகும். இந்த ஸ்டேஜில் இதோட 1 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் தான் வேக விட போகிறேன், அதனால் இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுலேயே பட்டாணி நல்லா வெந்து வந்துடும், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசிலுக்கு அப்புறமா இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தாபா ஸ்டைல் கிரேவி மாதிரி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் சேர்த்துடலாம். அதோடு சேர்த்தே நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா அப்சர்வ் ஆகும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அவ்வளோதான், இந்த பன்னீர் பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ணேன். ஏதோ தாபாலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. குக்கர்லேயே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வேக விடுறதுனால அந்த பீஸோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இறங்கியிருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.